குரூப் 4 புவியியல் வினாத்தாள். கோள்களிலே மிகவும் அதிக வெப்பத்தை கொண்டுள்ள கோள் எது? வெள்ளி. சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் என்ன? லூனா 3 1959. சூரியனை வேகமாக சுற்றிவரும் கோள் எது? புதன். தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் எது? வியாழன். சந்திரன் சூரியனை சுற்றிவர ஆகும் காலம் எவ்வளவு? 27.3 நாட்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலா இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? சூரிய கிரகணம். புவியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோள் வெள்ளி. சூரியனுக்கு மிகவும் தொலைவில் உள்ள கோள் எது? நெப்டியூன். அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் வியாழன். பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது என்று கூறிய அறிஞர் யார்? ஆரியப்பட்டர். மிகவும் அதிக இரவு நேரத்தை கொண்டுள்ள நாள் டிசம்பர் 22. மிகவும் அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் ஜூன் 21. சம இரவு பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது? மார்ச் 21 செப்டம்பர் 23. 2 நாட்களும் இரண்டும் சரி. பூமியில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 7. உலகின் மிக நீளமான நதி எது? நைல் நதி. உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். பூமிக்கருவின் வெப்பநிலை எவ்வளவு? 5000 டிகிரி செல்சியஸ். கோபி குளிர்பாலைவனம் எந்த கண்டத்தில் உள்ளது? ஆசியா. ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் உள்ளது? வட அமெரிக்கா. சூறாவளிகள் அதிகம் தோன்றும் பெருங்கடல் எது? அட்லாண்டிக். 3 பக்கம் நிலமாலும் ஒரு பக்கம் கடலாலும் சூழப்பட்ட பகுதியின் பெயர் என்ன? விரிகுடா. உலகில் முதன்முறையாக அட்சக்கோடு மற்றும் தீர்க்கக்கோடுகளை வரைந்தவர் யார்? டாலமி. 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதியின் பெயர் என்ன? தீபகற்பம். 3 பக்கம் நிலமும் ஒரு பக்கம் கடலும் சூழப்பட்டது விரிகுடா. 3 பக்கம் நீரும் ஒரு பக்கம் நிலமும் சூழப்பட்டது தீபகற்பம். பூமியை கடலின் மீது மிதக்கும் ஒரு கோளமாக கருதியவர்கள் எகிப்தியர்கள். இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு உயரம் உயர்கிறது? 5 மில்லிமீட்டர். பூமியின் உள்ளமைப்பை பற்றிய கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் யார்? ஐசக் நியூட்டன். புவியின் மேலோடு கவசம் மற்றும் கருவத்திற்கு சியால், சிமா மற்றும் நெஃப் என முறையே பெயரிட்டவர் சூயஸ். சியாலின் சராசரி ஆழம் எவ்வளவு? 20 கிலோமீட்டர். சிமாவின் சராசரி ஆழம் எவ்வளவு? 25 கிலோமீட்டர். உலகில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன? 8000 முதல் 10,000. எந்த கருவியை கொண்டு நிலநடுக்கத்தின் அலைகள் பதிவு செய்யப்படுகிறது? ரிக்டர் அளவுகோல். ஒளி அலைகளை போன்றே திட, திரவ மற்றும் வாயு நிலையிலுள்ள பொருட்களின் ஊடுருவிச் செல்லும் அலைகள் எது? பி அலைகள். திடநிலையில் உள்ள பொருட்களில் மட்டும் ஊடுருவிச் செல்லும் தன்மையுடைய அலைகள் எஸ் அலைகள். எரிமலை எத்தனை வகைப்படும்? 3. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எங்குள்ளது? பாரன் தீவு. ஆப்பிரிக்காவில் உள்ள மவுண்ட் கிளிமாஞ்சாரோ எந்த வகை எரிமலைக்கு எடுத்துக்காட்டு? உயிரற்றவை. திருவண்ணாமலை எந்த வகை எரிமலை? உயிரற்றவை. பாலைவனச் சூழலில் காற்றினால் அரிக்கப்பட்டு நீண்ட மலைத்தொடர் போல காணப்படும் நிலத்தோற்றமே யார்டாங். பாலைவனத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் படிந்திருக்கும் நுண்ணிய மணல் துகள்கள் டேஸ் லோயஸ். பனியாறுகள் பறித்தெடுத்தல் செயலினால் உருவாகும் நாற்காலி போன்ற அமைப்பினை கொண்டிருக்கும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். சர்க். 2 சர்க்குகளுக்கு இடையே காணப்படும் கத்தி போன்ற நீண்ட தொடர் நிலப்பகுதியே டேஸ் அரட்டு. பான்ஜியா என்பதன் பொருள் என்ன? எல்லா நிலமும். பெத்தலாசா என்பதன் பொருள் என்ன? எல்லா நீரும். மிகப்பெரிய நிலத்தட்டு எது? பசிபிக் தட்டு. கண்டத்தின் மேலடுக்கு எதனால் ஆனது? சியால். சிலிக்கா அலுமினியம். கடலடி மேலோடு எதனால் ஆனது? சிமா. சிலிக்கா மெக்னீசியம். உப்பு படிகமாதலின் பெயர் என்ன? ஹோலோசிலாஸ்டி.
வட அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு எது? மிசிசிப்பி. உலகின் நீண்ட முதல் கடற்கரை எது? மியாமி. உலகின் நீண்ட இரண்டாவது கடற்கரை எது? மெரினா.